நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பை பற்றி இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்மோட இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கையும், மறுமை வாழ்க்கையும் எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு எடுத்துக்காட்டான இபாதத் தான் இந்த தொழுகை. நம்ம தொழுகும்போது, நம்மளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாவை நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாவுடன் பேசி கொண்டிருக்கிறேன், அல்லாவோட தொடர்போடு இருக்கிறேன்ற ஒரு நியத்தில் நம்ம தொழுகிறோமா? இல்லை எப்படா இந்த இமாம் சூறாவை முடிப்பாருன்ற ஒரு நியத்தில் தொழுகிறோமா? வீட்டில் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோம், வியாபாரம் என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரியல, ஒருத்தனுக்கு நம்ம காசு கொடுத்தோம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கும், இல்லை வீட்டில் இருக்க மனைவி குழந்தைகளோட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஃபீஸு, இல்லை காலேஜ் ஃபீஸு, என்னென்னமோ மைண்ட் செட்டில் நம்ம தொழுகையில் நிற்கிறோம். ஹைர், நம்ம மனிதர்கள் தான். நம்ம என்ன முஃமின்களா? இல்லை அல்லாவின் நேசர்களா? இல்லை. அதுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம முயற்சி செய்கிறோமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. நம்மளுக்கு அதாவது நம்மளோட மேனேஜர், நம்ம வேலை செய்யக்கூடிய மேனேஜராக இருக்கட்டும், அவருக்கு அவரோட சபையில் நம்ம உட்காரும்போது, அவர் மீட்டிங் நடத்தும்போது நம்ம எவ்வளோ அவரை கவனிக்கிறோம், உன்னிப்பாக கவனிக்கிறோம், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்குறோம். இது எல்லாமே நம்ம செய்கிறோம். ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் நம்ம கவனம் சிதறினாலும் அந்த ப்ராஜெக்ட்டு வீணாக போயிடும். மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும். இவ்வளோ பயத்தோடு நம்ம இந்த நிலைமையில் நம்ம இருப்போம். அப்போது ஆனால் எல்லாத்தையும் படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும்போது மட்டும்தான் நம்ம நினைவு சிதறும். என்னை படைத்த ரப்புக்கு முன்னாடி நிற்கிறேன்ற ஒரு பயம் கிடையாது. நான் என் ரப்பை நான் பார்த்துட்ருக்கான்ற பயம். சுஜூத்தில் ஷைத்தான் என்ன சொன்னான், இப்லீஸ் என்ன சொன்னான், நான் சுஜு செய்ய மாட்டேன்னு சொன்னது ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லா தாலா ஷைத்தானை ஒதுக்கிட்டான் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் சுஜு செய்யலைன்னா நம்மளுக்கும் இந்த ஷைத்தானுக்கும் இருக்கக்கூடிய என்ன ஒரு வித்தியாசம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தொழுகையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் சரியானதாக மாறிச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் சரியாயிடும், ஆகிரத்தோட வாழ்க்கையும் சரியாயிடும். ரொம்ப ஒரு பயபக்தியோட தொழுகையை நம்ம தொழுகணும். என்னை படைத்த ரப்புக்கு முன்னாடி நம்ம யார் யாருக்கும் இன்றைக்கி பயப்படுறோம். ஆஃபீஸ் லேட்டாக போகக்கூடாது, திட்டு விழும், மேனேஜர் திட்டுவார், டீம் லீடர் திட்டுவார், இல்லை என்னோடய முதலாளி திட்டுவார், பாஸ் திட்டுவார். இதெல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது அல்லாவோட முன்னாடி நிற்கிற நினைப்பே கிடையாது. 1008 சிந்தனைகள். எப்படா இந்த இமாம் சூறா ஓதி முடிப்பார், இவ்வளோ பெருசாக சூறா படிச்சுட்ருக்காரு, எப்படா இந்த இமாம் சூறா ஓதி முடிப்பாருன்ற எண்ணத்தில் எத்தனை பேர் நம்ம தொழுதுட்ருக்கோம். உண்மையை பேசணும், சிந்தித்து பார்க்கணும். நம்ம நிலைமை, தொழுகையோட நிலைமை என்னன்னு சிந்தித்து பார்க்கணும். நம்மளுக்கு தொழுகையை சரியாயிடுச்சுன்னா மற்ற அமல்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாயிடும். அல்ல அதை கரெக்ஷன் பண்ணிடுவான். ஒரு சுபு தொழுகையை நம்ம இமாம் ஜமாத்தோட குறிப்பிட்ட நேரத்தை நம்ம தொழுகணும். தொழுகைன்றது சும்மா ஏனோதானோ தொழுவக்கூடாது, கஸா பண்ணிவிட்டு தொழுவக்கூடாது. தொழுகை முஃமின்கள், முஸ்லீம்கள், அல்லாவின் நேசர்கள் அந்த நேரத்துக்குள் தவறாமல் அந்த தொழுகையை தொழுது முடித்து விடுவார்கள். நம்ம அப்படி கிடையாது. லொஹர் தள்ளி 1 ஹவர் 1/2 ஹவர் தள்ளி தொழுவது, அசர்னா அசரில் தொழுவது கிடையாது, மகரிப்னா மகரிப்பை தொழுவது. அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறது கிடையாது, நியத்தை வைக்கிறது கிடையாது. தொழுகைக்காக பாங்கு சொல்ல பார்த்தா எப்படா இந்த பாங்கு முடியும், ஐயோ முக்கியமான வேலையாக இருக்குது, எப்படா இந்த பாங்கு முடியுன்றதை காத்துட்ருக்கோம். இமாம் தொழுவ ஆரம்பித்தா ஒரு மெய் மருந்து. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை, சஹாபாக்களோட தொழுகையில் நம்ம பார்க்கும்போது அந்த பாலைவனத்தில் அந்த சுடுற மணலில் தொழுவும் போது ஒரு சஹாபி கூட அவர் தொழுது கொண்டிருக்கும்போது அவர் கால்கள் வெட்டப்பட்டது. ஆனால் அது கூட அறியாமல் தொழுத சஹாபாக்கள் அந்த பாலைவனத்தில். அப்புறம் தொழுக ஆரம்பித்தான்னா அவங்க நிலைகள் அதாவது உடம்பில் அசையாத ஒரு நிலையாக அவங்களுக்கு இருக்கும். நம்ம இன்றைக்கி உடம்பை போட்டு அந்த அசைச்சு தொழிச்சிக்கின்னு தலையை இப்படி பண்ணிக்கிட்டு ஆடிக்கின்னு ஒரு ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோன்ற ஒரு கொஞ்சம் கூட பயமோ ஒரு பதட்டமோ இல்லாமல், முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சால் தானே பயம் வரும். அல்லான்றது யார் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு பயம் வரும். முதல்ல அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். அதை பற்றி நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னோடய படைப்புகளை வச்சு நீ கண்டுபிடிச்சிடு. உலகத்துக்கு
எப்படிலாம் படைச்சிருக்கான் பார், எப்படிலாம் அதை வந்து, அதாவது அல்லாவோட படைப்புக்கு முன்னாடி எந்த படைப்பு ஈடாகுமா? அல்லாஹ் இந்த அந்த அழகான அந்த அந்த எவ்வளோ விதமான பழங்களையும் காய்கறிகளையும் இந்த மண்ணுக்குள்ளே வந்து அல்லாஹ் வந்து அதை விதைச்சி அதை விவசாயம் பண்ணி நம்ம உண்ணக்கூடிய அந்த அரிசியாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் ஒரு சீசனோட ஒரு பழங்கள் வரும்போது எவ்வளோ சுவையாகும், எவ்வளோ, இதெல்லாம் அல்லாஹ் யாருக்காக படைத்தான்? இந்த வானம் பூமி எல்லாம் யாருக்காக படைத்தான்? இந்த சூரியனை சந்திரன் எல்லாம் யாருக்காக படைத்தான்? நமக்காக தானே படைத்தான். இவ்வளோ கொடுத்தும் கூட அல்லாஹ் ஒரு மனைவியை கொடுக்குறான், பிள்ளைகள் செல்வம் கொடுக்குறான், தாய் தந்தை இவ்வளோ செல்வங்கள் கொடுக்குறான், குடும்பத்தை கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ்க்காக நம்ம ஒரு 2 ரக்காத் நின்று தொழுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கணும். நானே சில நேரத்தில் சில ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என் மனம் சொல்லும், கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாமே தொழுகையில் அப்படின்னு. ஆனால் நிறைய பேரை நம்ம பார்க்கக்கூடிய அந்த சலாம் சொன்ன உடனே வந்து ஓடக்கூடிய நபர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் தொழுகையை முடித்த பின்பு அதே இடத்தில் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ உக்காந்துட்டு எதுவுமே அதை பற்றி நினைக்காம உட்காந்துன்னா மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் இவனோட பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் இவன் கைக்கூடிய துவா அனைத்தையும் குபுல் செஞ்சிரு, அல்லாஹ் இவங்களோட குழந்தைகள் இவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டம் நீக்கிறல்ல, அல்லாஹ் இவங்க பர்க்கத் கூட அல்ல, அவங்களுக்கு ரிசர்ட் கூட அல்ல, அவங்களுக்கு சேகத்தை கூட அல்லான்னு சொல்லி மலக்குமார்கள் நமக்கு துவா செய்கிறாங்க. இது தெரிஞ்சு நம்ம தொழுகை உடனே முடித்த உடனே அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துடணும், இல்லை தஸ்பீ செய்யணும், இல்லை துவா கேட்கணும், இல்லை எதனா ஓதணும், அமைதியாக இருக்கணும், அந்த இடத்துல நிலையாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தொழுகை எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு தொழுகை 10 நிமிஷத்துக்கு மேலே போகுதா? 10 நிமிஷம் மேக்ஸிமம். டோட்டலாகவே நம்ம எடுத்து பார்த்தோம், சுபுலேருந்து இஷாருக்கு எடுத்து டைமிங் எடுத்தோம்னா ஒன்லி 80 மினிட்ஸோ 70 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ், 1 ஹவர் 10 மினிட்ஸ், 1 ஹவர் 5 மினிட்ஸ் தான் டோட்டல் தொழுகையிலே வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் மொத்த தொழுகையிலே அடங்கிடுது. ஆனால் அது தவிர்த்து நம்ம டிவியிலையோ இல்லை சாங்ஸ் கேட்குறதுலையோ இல்லை வெளியே சுற்றுவதிலையோ இல்லை வந்து மொபைலில் வந்து ஹராமான பெண்களிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கும் நிலையிலோ இதெல்லாம் வந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எவ்வளோ நேரங்களை வந்து கழிச்சிக்கிட்டு இருப்போம். இது ரொம்ப ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழுகையும் போது தான் எல்லா சிந்தனைகளும் வரும். மற்ற நேரம் இந்த சிந்தனை தொழுகைக்குள்ளே நுழையும் பொழுது தான் அந்த சைத்தானோட ஊசலாட்டம் நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் அல்லாஹ் நான் பார்த்துட்ருக்கான், அல்லாஹ் நான் பார்த்துட்ருக்கான், அல்லாஹ் நான் அல்லாஹ் நான் சொல்கிறத கேட்டுட்ருக்கான்ற சுஜித் பண்ணும்போது எவ்வளோ விஷயமா, எவ்வளோ ஒரு மனிதன் நான் வந்து ரப்புக்கு முன்னாடி வணங்குறேன், சுஜிசேன்றது அடிமைன்றது ஒரு எடுத்துக்காட்டுனா என்னது? வெறும் உடம்பை மட்டும் நம்ம தொழுகையில் காமிச்சு உள்ளட்சத்தோடு தொழுவது தானே. அல்லாஹ்வுக்கு சரண்டர் ஆகாது, அல்லாவோட அடிமைகள் தானே நம்ம. அவங்க முன்னாடி நிற்கும்போது சுஜூத் செய்யும்போது எத்தனை பேருக்கு பாக்கியம் இன்றைக்கி இந்த எத்தனை பேர் இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு? எத்தனையோ பேர் வஃபாத் ஆகிட்டாங்க, நம்மளை கடந்து போயிட்டாங்க. நமக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கொடுத்துருக்கானா அதை நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்லையா? முதல்ல இஸ்லாத்தில் மிக ஆக சிறந்த ஒரு இபாதத்து வந்து அது சரி, அது இல்லைன்னா மொத்தம் எல்லாமே ஃபெயிலியர். தொழுகை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, தொழுகை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சுன்னத்துகளை நம்ம பேணி தொழுவது, நஃபீல்களை பேணி தொழுவது, ஃபர்லு தொழுகை வந்து நேரத்தோட தொழுகிறது, இது எல்லாமே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம வாழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் இறைவன்கிட்ட வரும்போது மட்டும் அவசரமாக ஓடிடுறோம். பிஸியாக இருக்கேன், வேலையாக இருக்கேன், என்னங்க மிஞ்சி போனால் 10 நிமிஷத்துக்கு மேலே எந்த ஒரு நீங்கள் உட்காந்து தொழுகிறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய நேசம், அது தனி விஷயம். ஒரு 10 நிமிஷம் கூட அல்லாஹ்வுக்காக நம்ம ஒதுக்க மாட்டேங்கிறோம். என்னத்தை நம்ம வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம்? என்னத்தை கொண்டு போக போகிறோம்? என்னத்தை கொண்டு வர போகிறோம்? இல்லையா? அதுவும் இந்த ஜும்மா தொழுகையில் பார்த்தீங்கன்னா முன்சஃபில் உட்காந்துருக்க இவர் வந்து வரதே பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் வருவார். கரெக்டாக இமாம் வந்து குத்பா ஓதும்போது உள்ளே பிடிச்சிக்கிட்டு அப்படியே 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 இடிச்சிக்கிட்டு அப்படியே தோளோட சாஞ்சிக்கிட்டு அப்படியே என்னமோ இவர் தான் முன் சாஃபில் இருந்துட்டு மற்றவங்க எல்லாமே பின் சாஃபில் இருந்த மாதிரி அப்படியே தள்ளிட்டு வருவார். ரொம்ப எனக்கு கோபமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கோவப்படக்கூடிய நிலைமையில் யாருமே இருக்க மாட்டாங்க, கோபமும் படக்கூடாது.
நிறைய பேரை பார்த்துருக்கு. அமைதியான முறையில் வரணும், அமைதியான முறையில் உட்காரணும், அமைதியான முறையில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தொழுதுட்டு கிளம்பிடணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒரு 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 இடத்துல வந்து உங்கள் பாஸ் மீட்டிங் வைக்கிறாரு, நீங்கள் எல்லாமே உட்காந்துருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ளே புகுந்து எல்லாம் தள்ள 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 சொல்லி போகும்போது அந்த பாஸுக்கு வந்து என்ன என்ன நிலைமையில் அவர் இருப்பார்? அவருக்கு கோபம் வருமா வராதா? அவர் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாரா? அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா ஆகாதா? அதே மாதிரி அல்லாவோட விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அல்லாவோட கவனத்தை நம்ம செலுத்திட்டு இருக்கும்போது, நீங்கள் இப்படி குறுக்க தள்ளி தள்ளி விட்டு நீங்கள் சீக்கிரமாக நேரத்தோட தொழுகைக்கு வாங்க. அதெல்லாம் வர்றது 1:30 மணிக்கு போய் உட்காருறது ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு துவா கிடச்சிருவாங்க. மலக்குமா துவா செய்வாங்களா? முதல் சஃப்பில் இருக்கவங்க மலக்குமார் துவா செய்கிறதுலாம் ஓகே தான். ஆனால் யாருக்கு துவா செய்வோம் மலக்குமார்கள்? தொழுகைக்கு சீக்கிரமாக கிளம்பி போய் முன்கூட்டியே வந்து அட்வான்ஸாக போயிட்டு முன்னாடி சஃப்பில் உட்காந்துட்டு தொழுதுட்டு தஸ்பி ஓதிட்டு அந்த நேரத்துக்காக காத்திருப்பது, தொழுகையோட நேரத்துக்காக காத்துட்ருப்பது இருக்குது இல்லையா? அது மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு காதலன் காதலி கிட்ட சந்திக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்வத்தோடு நம்ம தொழுகையில் காதலன் கதைக்கு உதாரணம் சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், புரியக்கூடிய நிலைமையில் சொல்கிறேன். அதை விட்டுட்டு எல்லோரும் இடிச்சுக்கிட்டு எல்லோரும் முன்னாடி உள்ள தள்ளி விட்டுக்கிட்டு, இது யார் சொல்லி கொடுத்த விதம்? ஏன் தொழுகையை ஓடி வரீங்க? முதல்ல ஒரு ரக்காத் நீங்கள் தொழுகையை நியத் வச்சிட்டிங்க, தொழுகைன்றது நியத் வச்சிட்டிங்களா இல்லையா? பொறுமையாக ஒழு செஞ்சுட்டு எல்லாம் பொறுமையாக நீங்கள் அரைக்குறையாக பண்ணிட்டு ஓடி வந்து என்னமோ ரன்னிங் ரேஸில் ஓடி வர மாதிரி, என்னமோ வந்து ட்ரெயின் மிஸ் ஆகிற மாதிரி, என்ன பழக்க வழக்கம் இது? நியத்தை நல்லா பார்ப்பான். ஏன்னா நம்ம ஓடி வரலாம் 3 வக்து தொழணும், 3 தொழணும்ல, 3 தக்பீரோட தொழுவணும். அது செட் ஆகாது நம்மளுக்கு. சீக்கிரமாக ஓடி போய் சீக்கிரமாக தொழுதுடணும். அது மிஸ் ஆகும். அப்படி கிடையாது, மிஸ் ஆகக்கூடிய நிலைமை அப்படி கிடையாது. தொழுகையில் பாங்க் சொன்ன உடனே பள்ளிக்கு செல்வது தான் சிறந்த ஒரு முறை. இந்த முறையை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம மனைவிகளுக்கும் நேரத்தவறான குறிப்பிட்ட நேரத்திலும் குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி தொழுகையை நேரத்தோடு தொழுகைன்னு சொல்லி நிலைநாட்டணும்னு சொல்லி நம்ம நம்மளோட குடும்பத்துக்கும் நம்ம மனைவி பிள்ளைகளுக்கும் நம்ம அதை பற்றி எடுத்து உரைக்கணும். அதாவது தொழுகையை நமக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தொழுகை தான். அதுவே நம்ம தொழுகிறது இல்லைன்னு நினைக்கும் போது என்னத்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும், ஒப்ப முடியும். நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேன். எப்படி நீ அல்லாஹ்க்கு பயப்படுற? அல்லாஹ்கிட்ட குனியவே நீ யோசிக்கிற, அல்லாஹ்க்கு சுஜித் பண்ணவே நீ யோசிக்கிற, நீ எப்படி அல்லாஹ்க்கு பயப்படுவ? இல்லையா? இதெல்லாம் உண்மை. ஹைர், அல்லாஹ் கேட்டதையும் அதன்படியே நடக்கக்கூடிய அமல்களையும் தௌஃபீகளும் எல்லாம் செய்து தருவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.